ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபோ மைண்ட் செட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல அப்படி நம்ம ஒரு 5 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணாலே நம்ம உணர ஆரம்பிச்சிடறோம் நம்ம எவ்வளவு ஏழையா இருக்கோம்னு. யாரோ ஒருத்தர் பெரிய வீடு வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் கார் வாங்கியிருக்காரு, வேற யாரோ வெக்கேஷன் போயிருக்காங்க. ஆனா நம்ம இங்க ஃப்ரீயா கருவேப்பிலை கொத்தமல்லிக்காக கடைக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இங்கேயும் நமக்கு தோல்விதான் அடையிறோம். சீக்கிரமா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அன்ஹாப்பியா ஃபீல் ஆகுதுன்னா, பட் அதுவே நீங்க இந்த 10 வருஷம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில அப்ப நீங்க ஆல்ரெடி ஃபைனான்சியலி ரொம்ப நல்லா இருக்கீங்க அண்ட் நீங்க ஒரு சரியான பாதையில இருக்கீங்க. சோ இந்த வீடியோல சொல்ல போற 10 சைன்ஸ் நீங்க முழுசா பார்க்கணும். அண்ட் வீடியோவோட எண்ட்ல நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இந்த 10 சைன்ஸ்ல எவ்வளவு சைன்ஸ் மேட்ச் ஆயிருக்கு உங்க கூடன்னு. சோ வாங்க ஆரம்பிக்கலாம். சைன் நம்பர் 1, டெட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். உங்க மேல எந்த ஒரு விதமான லோனும் இல்ல அண்ட் உங்களுக்கு நிறைய வாட்டி ஆஃபர் வந்திருக்கும். நீங்க லோன்ல ஒரு கார் வாங்கிக்கோங்க, இல்ல யாரா சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க லோன்ல ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டிடு, அதுக்கப்புறம் பண்ணி எதனா லைஃப்ல. அண்ட் அதுவே இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு லோனும் வாங்குறது இல்லனா அண்ட் இன் ஃபியூச்சர்லயும் நீங்க இந்த பேட் டெட் வாங்க போகிறது இல்லனா, அப்ப இது ரொம்பவே ஒரு நல்ல அறிகுறி நீங்க பொருளாதாரமாக சரியாக இருக்கீங்கன்னு. எக்கனாமிக் டைம்ஸோட இந்த ஆர்டிகல்ல இது சொல்லிருக்காங்க. அன்செக்யூர்ட் லோன்ஸ் ரொம்ப வேகமா அதிகரிச்சிட்டு இருக்கா இந்தியால. அன்செக்யூர்ட் லோன்ஸ் இந்த லோன்ஸ்ல சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க எதையும் அடமானம் வைக்க வேண்டியதா இருக்காது. நாட்டோடைய அதிகரிக்கிற விலைவாசி அண்ட் எக்கனாமிக் growth ஸ்லோடவுனுக்கு பிறகும் இந்த மிடில் கிளாஸ் கேட்டகரி மக்கள், அதாவது யாருடைய ஆனுவல் இன்கம் 3 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்கு இடையே இருக்கோ அண்ட் இதுலயும் எங்க இருக்கிற ஆட்கள் அவங்களுடைய அன்செக்யூர்ட் லோன்ஸ் எடுக்கிற நம்பர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த ஆர்டிகல்ல ஒரு நபருடைய எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. அவர் மும்பை பேஸ்ட் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா. இவருக்கு அவருடைய போனை அப்கிரேட் பண்ண வேண்டியதா இருந்தது அண்ட் அவருடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 15,000 ரூபாய். அதாவது அவருக்கு 25,000 ரூபாய் விட அதிகமா செலவு பண்ணவே கூடாது. ஆனா அவர் 2 வருஷத்துக்கான நோ காஸ்ட் இஎம்ஐ பேமெண்ட் மெத்தட் மூலமா லோன்ல ஐபோன் 13 வாங்கிட்டாரு. இதோடைய மதிப்பு இந்தியால 53,000 ரூபாய்க்கு மேல. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு இந்த ஆர்டிகல்ல, ஒரு டெல்லி பேஸ்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலை பத்தி. இவருக்கு இந்தியால எங்கனா சுத்தி பார்க்கணும்னு இருந்தது. ஆனா அவர் பாலி சுத்தி பார்க்க போனாரு அவரோட ஃபேமிலி கூட. அதுவும் நோ காஸ்ட் இஎம்ஐல. இந்தியால இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்பவே செலவு பண்றாங்க டிராவலிங்ல. ஏன்னா ஏகப்பட்ட ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. லைக் டிராவல் நவ் பே லேட்டர் மாதிரி. அதாவது நீங்க பொருட்களை அப்பதான் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அவசியம் இருக்கிறப்போ மட்டுமே, அதுவும் முழு காசு கொடுத்து அண்ட் நீங்க லோன்ல டிராவலிங் பண்றது இல்லனா, அப்ப இது ஒரு சைன் நீங்க ரொம்பவே சரியா பண்ணிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல ஃபைனான்சியலி. சைன் நம்பர் 2 வந்து யூ பே யுவர் பில்ஸ் ஆன் டைம். நீங்க எப்பவுமே உங்க வீட்டோட எல்லா பில்ஸ் லைக் டிவி, வைஃபை, எலக்ட்ரிசிட்டி அண்ட் அப்படி நீங்க எதனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா அப்ப இந்த எல்லா பில்ஸையும் நீங்க டைம்க்கு கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி எப்பவுமே ஆயிருக்காது. நீங்க லேட் ஃபீஸ் தர வேண்டியது இருக்கும் ஏன்னா நீங்க பில்ல டைம்க்கு கட்டலன்னு. இந்தியால கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு 3ல இருந்து 3% இன்ட்ரெஸ்ட் ஆகும் பர் மந்த். அப்படி நீங்க லேட்டா பேமெண்ட் பண்ணீங்கன்னா, அதாவது உங்க கிரெடிட் கார்டு பில் 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு 350 ரூபாய் தர வேண்டியது இருக்கும். அப்படி நீங்க டியூ டேட்க்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, சோ அப்படி நீங்க உங்க எல்லா பில்ஸ் டைம்க்கு கட்டிடுறீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு பொறுப்பான நபர் அண்ட் இதனால உங்க கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. சைன் நம்பர் 3 வந்து யூ ஆர் இன்சூர்ட். நீங்க உங்களுக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இதனால உங்களுக்கு பயம் இருக்காது. அப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமச்சுன்னா அப்போ ஹாஸ்பிட்டல் பில் யார் கட்டுவாங்கன்னு. ஏன்னா இந்தியால மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14% இருக்கு அண்ட் கூடவே அப்படி தவறா எதனா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்ப உங்க குடும்பத்துக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். இதனால நீங்க டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு கடனும் வாங்காம இருந்திருக்கலாம் அண்ட் கஷ்டப்பட்டு அது இதுன்னு செஞ்சு எப்படியோ கொஞ்சம் காசு சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு மெடிக்கல் பில் உங்க வாழ்க்கையை முழுசா புரட்டி போட்டுரும். நம்ம பேங்க் பேலன்ஸை காலி பண்ணி நம்மள கடன்காரனா ஆக்கிடும். ஒரு ரிப்போர்ட்டுக்கு அக்கார்டிங் நம்ம இந்தியால 55 மில்லியன் இந்தியன்ஸ் பாவர்ட்டிக்குள்ள தள்ளப்படுறாங்களா இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி காரணத்தினால. சோ இதுக்காக தான் நீங்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் இதுக்கு நீங்க நிறைய காசு செலவு பண்ணணும் இல்ல. வெறும் 390 ரூபாய் மந்த்லி பிரீமியம்லயே நீங்க 1 கோடி ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இதன் கூடவே அடிஷனல் பெனிஃபிட்டா 75,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் சேமிச்சுக்கலாம் அண்டர் செக்ஷன் 80D குள்ள. இதுக்கு நீங்க பாலிசி பஸர் பிளாட்ஃபார்மை செக் பண்ணலாம். இங்க உங்களுக்கு நிறைய இன்சூரன்ஸ் கிடைக்கும். இதுல கம்பேர் பண்ணி நீங்க உங்களுக்கான பெஸ்ட் பிளானை சூஸ் பண்ணலாம். அண்ட் பெஸ்ட் விஷயம், இங்க 30 மினிட்ஸ்லயே கிளைம் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கிடைப்பாங்க. பாத்தீங்கன்னா பாலிசி பஸர் வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல். சோ இங்க மிடில் மேன் யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இதனால உங்களுக்கு பிரீமியம்ல அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எஸ்பெஷலி NRIs அப்படி நீங்க ஆன்லைன் மூலமா பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 25% இல்லாம இன்னும் 18% GST எக்ஸப்ஷனும் கிடைக்கும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறப்போ முக்கியமா நம்மளுடைய ஏஜ்டு பேரண்ட்ஸ்க்கு அப்ப மோஸ்ட் ஆஃப் தி ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது உண்மை இல்ல. நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே டிஃபரெண்ட் கம்பெனிஸோட பாலிசியை ஈஸியா கம்பேர் பண்ணி வாங்கிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வயசு அதிகமாக பிரீமியமும் அதிகமாகும். சோ எவ்வளவு சீக்கிரமா வாங்கிடுறோமோ அவ்வளவு நல்லது. பாலிசி பஜார் மூலமா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு தேவையான ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்பவே போட்டு வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. அப்படி நீங்க இதை செஞ்சீங்கன்னா இதுக்கு அர்த்தம் உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்கில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு. சைன் நம்பர் 4 வந்து 3 months ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்க உங்களுக்காகவே எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க மினிமம் 3 மாசத்துக்கு. எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னா இது உங்களுடைய கஷ்ட சமயத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாப் போயிடுச்சுன்னா, இல்ல உங்களோட பிசினஸ்ல எதனா ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, இல்ல எதனா ஒரு ஹெல்த் இஷ்யூ காரணத்தால உங்களால வேலை செய்யாம போகிறப்போ சில மாசத்துக்கு அப்பவும் உங்க குடும்பத்தோடைய மாச செலவு இருக்குல்ல, அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. நினைச்சுக்கலாம் 20,000 ரூபாய் உங்க குடும்பத்தோடைய மாச செலவுன்னு. சோ 3 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய். இதை நீங்க எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுவும் ரொம்பவே நல்ல சைன். நீங்க ஃபைனான்சியலி ரொம்பவே சரியா இருக்கீங்க நிறைய பேரை விடனே. ஏன்னா ரொம்பவே கம்மியான ஆட்கள் கிட்ட தான் எமர்ஜென்சி ஃபண்டே இருக்கும். சைன் நம்பர் 5 வந்து இன்வெஸ்டிங் இன் யுவர் ஃபியூச்சர். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஸ்டாக்ஸ்னால இருக்கலாம், இல்ல நீங்க எஸ்ஐபி ஆரம்பிச்சிருப்பீங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல. இதுல இருந்து இது ப்ரூவ் ஆகுது நீங்க லாங் டர்ம்க்கு யோசிக்கிறீங்கன்னு. அண்ட் இதுவும் ஒரு பிரமாதமான சைன் நீங்க உங்க லைஃப்ல சரியா இருக்கீங்கன்னு. ஏன்னா வெறும் 3% மக்கள் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல. சைன் நம்பர் 6 வந்து யூ ஆர் ஃபோக்கசிங் ஆன் இன்க்ரீசிங் ஆக்டிவ் இன்கம். நீங்க எப்பவுமே இதை யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் எப்படி அதிகரிக்கிறதுன்னு. உங்களுடைய ஜாப் இல்ல பிசினஸ் அது கூடவே. ஏன்னா நீங்க இதை கத்துக்கிட்டீங்க. அப்படி நீங்க உங்களோட லைஃப்ல ஃபைனான்சியலி முன்னேறணும்னா அப்ப அதுக்காக உங்களுடைய ஆக்டிவ் இன்கமும் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே இருக்கணும். அண்ட் நீங்க இந்த ஒரு எண்ணமும் வச்சிருக்கீங்க உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் நீங்க ஜென்யூன் வழி மூலமாக அதிகரிப்பீங்கன்னு, எந்த ஒரு ஷார்ட்கட்டும் எடுக்காம. அப்படி நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா அப்ப நீங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சைடு இன்கம் உருவாக்குறதுக்கு. சோ இந்த சைன் என்ன தெரிவிக்குதுன்னா நீங்க எக்கனாமிக்ஸ புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதுவும் ரொம்ப சின்ன வயசுலயே. அதாவது காசை சேவ் பண்றது அண்ட் அந்த காசை இன்வெஸ்ட் பண்றது அண்ட் இதன் கூடவே உங்களுடைய ஆக்டிவ் இன்கமே அதிகரிக்கிறது. இந்த மாடலை நீங்க ஃபாலோ பண்றீங்க. சைன் நம்பர் 7 வந்து அவாய்டிங் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ உங்களுடைய இன்கம் அதிகரிக்கிறப்போ அப்ப உங்களுடைய செலவுகளையும் நீங்க அதிகரிச்சிடுறீங்க. இப்ப நீங்க முன்னாடி மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க அண்ட் அதுல நீங்க 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்ப நீங்க 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களால 10,000 ரூபாய் தான் சேவ் பண்ண முடியுது. அதாவது நீங்க எக்ஸல் ஷீட்லயே பார்க்கலாம் உங்களுடைய இன்கம் அதிகரிச்சிருக்கு 30,000 இருந்து 40,000 ரூபாய்க்கு. அதாவது 33.33% growth ஆயிருக்கு. ஆனா உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல அதுவோ 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய் ஆயிருக்கு. அதாவது 50% அதிகமா இருக்கு உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் உங்களுடைய 33.33% growthக்கு கம்பேர் பண்ணா. சோ நீங்க லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் கிட்ட தள்ளியே இருக்கீங்க. உங்களுடைய செலவுகள் சேமாவே இருக்கு. அதுவும் உங்களுடைய இன்கம் அதிகரிச்ச பிறகு. சைன் நம்பர் 8 வந்து you are consuming educational content and learning about finance. அதாவது நீங்க எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் பாப்பீங்க அண்ட் நீங்க ஃபைனான்ஸ் பத்தியும் கத்துக்கிறீங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ இது தெரிவிக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா இன்னைக்கு டைம்ல நீங்க எந்த விதமான கண்டென்ட்ட பாக்குறீங்களோ இதை டிசைட் பண்ண போகுது உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு. அப்படி நீங்க எஜுகேஷனல் கண்டென்ட் பாக்குறீங்கன்னா அண்ட் நீங்க ஃபைனான்ஸ் பத்தி கத்துக்கிறீங்கன்னா அப்ப நீங்க மத்தவங்களுக்கு கம்பேரிசன்ல உங்களோட டைம் ரொம்ப பெட்டரா மேனேஜ் பண்றீங்க. ஏன்னா முழு உலகமும் இப்போ குயிக் என்டர்டைன்மெண்ட் மீது கவனத்தை செலுத்துது. ஆனா நீங்க எதனா கத்துக்கிறது மீது ஃபோக்கஸ் பண்றீங்க. சோ இதுவும் ரொம்ப நல்ல சைன் நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப பெருசாக போகிறீங்கன்னு. வேணா இதை நீங்களே செக் பண்ணலாம். நீங்க எந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்து அண்ட் நீங்க எந்த மாதிரியான வீடியோஸ் பாக்குறீங்க. சைன் நம்பர் 9 வந்து you are playing the right game. ரெண்டு விதமான கேம் இருக்கு. இதுல நீங்க எந்த கேமை சூஸ் பண்ண போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க உங்க லைஃப்ல சரியா இருக்க போறீங்களா இல்லையான்னு. முதல் கேம் வந்து ஸ்டேட்டஸ் கேம். நீங்க ஸ்டேட்டஸ் கேம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க இதை முயற்சி பண்ணுவீங்க நீங்க எப்படி இன்னொருத்தரை விட பெட்டரா உணர்த்துன்னு. அண்ட் இது எப்ப ஆகும்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயம் வந்து அவங்க கிட்ட இல்லாதப்போ. அதாவது உங்களோட வீடு எவ்வளவு பெருசு, அதுல எவ்வளவு அறைகள் இருக்கு, நீங்க எந்த காரை டிரைவ் பண்றீங்க, நீங்க எந்த பிராண்டோட ட்ரெஸ் போடுறீங்க, இன்னொரு நபருக்கு கம்பாரிசன்ல இதுதான் டிசைட் பண்ண போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு. ஸ்டேட்டஸ் கேம்ல ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்க எப்பவுமே வேற எதனா ஒரு நபர் இல்ல குரூப் ஆஃப் ஆட்கள் கூட உங்களே கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது நீங்க எப்பவுமே ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட்லயே இருப்பீங்க. நினைச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க. சோ நீங்க ஒரு லேட்டஸ்ட் ஐபோன் வாங்குறப்போ நீங்க இது வரைக்கும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கன்னா until உங்களோட மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐபோன் இல்லாத வரைக்கும். யாரா அப்படி உங்களை விட பெட்டரா இருந்தாங்கன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கலி நீங்க அந்த நபரை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க இல்ல ஜெலஸா ஃபீல் பண்ணுவீங்க. சோ நீங்க ஸ்டேட்டஸ் கேம் விளையாடவே கூடாது. நீங்க ரெண்டாவது கேம் விளையாடணும். என்னன்னா வெல்த் கேம். இந்த கேம்ல நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர். நீங்க சொசைட்டி பத்தி யோசிக்க கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு சரியான வழியில இருக்கீங்க. ஏன்னா சில வருஷங்களையே உங்களோட வெல்த் இருக்கே அது இனிய விட ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் இதனால நீங்க சந்தோஷம் அடைவீங்க. ஏன்னா இங்க உங்களுக்கு மத்தவங்க கூட கம்பேர் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க உங்க கூடவே கம்பீட் பண்றீங்க. சரி வாங்க டக்குன்னு நான் உங்களை பத்தியே பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறேன். நீங்க ரிவைண்ட் பண்ணுங்க இன்னில இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு அண்ட் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க. அதிகமான ஆட்களோட growth உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெரியாது. அதே நீங்க சில வருஷத்துடன் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நபர் வந்து அவரோட வாழ்க்கையை எப்படி பெட்டர் ஆக்கி இருக்காருன்னு. அப்படி நீங்க வெல்த் கேம் விளையாடுறீங்கன்னா அப்ப இது ஒரு நல்ல சைன் நீங்க பொருளாதார முறையில சரியான வழியில இருக்கீங்கன்னு. கடைசி சைன் வந்து how much should you be earning. அதாவது நீங்க
இந்தியால இருக்கீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் டாப் இன்கம் கேட்டகரிக்குள்ள வரதுக்கு அப்படி நீங்க டேட்டாவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த டேட்டா தெரிவிக்குது இந்தியால ஏஜ் வைஸ் மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு. என்னோட வீடியோஸ் அதிகபட்சமா ஆட்கள் பாக்குறவங்க யாருன்னா 25ல இருந்து 44 வயசுக்கு இடையே இருக்கிறவங்க. சோ வாங்க இவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம 25ல இருந்து 34 வயசுக்கு இடையே இருக்கிறவங்களோட சாலரி பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். 10% ஆட்கள் இந்த கேட்டகரியில எப்படி இருக்காங்கன்னா இவங்க 3900 ரூபாய் விட கம்மியா சம்பாதிக்கிறாங்க. 75% ஆட்கள் 14400 ரூபாய் விட கம்மியா சம்பாதிக்கிறாங்க. அண்ட் 90% ஆட்கள் 25000 ரூபாய் விட கம்மியா சம்பாதிக்கிறாங்க. இந்தியால ஆவரேஜ் சாலரி 25ல இருந்து 34 வயசுக்கு இடையே இருக்கவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10780 ரூபாய். அப்படி நீங்க 25 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா அண்ட் உங்களுடைய இன்கம் 25000 ரூபாய் விட அதிகமா இருக்குன்னா அப்ப நீங்க ஆல்ரெடி 90% இந்தியன்ஸ் விட அதிகமா சம்பாதிக்கிறீங்க. வெல் அதே போல உங்களோட ஏஜ் 35க்கு மேல இருக்குன்னா அண்ட் 44 விட கம்மியா இருக்குன்னா அண்ட் நீங்க 33000 ரூபாய் விட அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அப்ப நீங்க உங்க கேட்டகரியில 90% மக்களை விட நிறைய சம்பாதிக்கிறீங்க. ஆனா இந்த டேட்டானால நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா சைக்காலஜில ஒரு தியரி இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா சோஷியல் கம்பாரிசன் தியரி. இந்த தியரிக்கு அக்கார்டிங் நம்மளோட சக்சஸை கம்பேர் பண்றோம் மத்தவங்களோட சக்சஸ் கூட. அப்படி நான் இதை இன்கம் கூட ரிலேட் பண்ணனா அப்ப உங்களுடைய க்ளோசஸ்ட் ஆட்கள் இருக்காங்களே அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இதுதான் டிசைட் பண்ணும் நீங்க எப்படி உணர போகிறீங்கன்னு. அப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 50000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாங்கன்னா அண்ட் நீங்க 35000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா வெல் நீங்க இந்தியாவோட ஏஜ் கேட்டகரி விட அதிகமா சம்பாதிக்கலாம். ஆனா சின்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகாது உங்களை பத்தி. ஏன்னா இன்னொரு சைக்காலஜிக்கல் தியரி இருக்கு. அது என்னன்னா லாஸ் அவர்ஷன் தியரி. இதுக்கு அக்கார்டிங் நமக்கு லாஸ் ஏற்படுறப்ப ரொம்ப அதிகமான துக்கம் ஏற்படுமா அந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏற்படுறதுக்கான சந்தோஷத்துக்கு கம்பாரிசன். அதாவது இப்போ உங்களுக்கு கீழ இருந்து 100 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆகும் இதை விட பல மடங்கு அதிகமா உங்களுக்கு துக்கமாகும். அப்படி உங்களுடைய 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா இதே போலதான் அப்படி நீங்க உங்களோட க்ளோசஸ்ட் ஆட்களை விட அதிகமா சம்பாதிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதை விட பல மடங்கு அதிகமா நீங்க துக்கமா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி நீங்க அவங்கள விட கம்மியா சம்பாதிச்சீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் வாரன் பஃபெட் வந்து ரொம்ப நல்லா புரிய வச்சிருக்காரு. இன்னர் ஸ்கோர் கார்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இமேஜின் பண்ணுங்க 2 பேப்பர் இருக்கு. இதுல ஒண்ணுல உங்களுக்கு சொசைட்டி வந்து நம்பர் கொடுக்கும் அண்ட் ரெண்டாவதுல நீங்க உங்களுக்கு நம்பர் கொடுப்பீங்க. சொசைட்டி உங்களுக்கு கொடுக்கிற மார்க் இருக்குல்ல அது சொல்லுவாங்க அவுட்டர் ஸ்கோர் கார்டு. அண்ட் இந்த நம்பர் வந்து டிபெண்ட் ஆகும் நீங்க என்னென்ன விஷயங்களா வாங்கிருக்கீங்கன்றத பொறுத்து. அண்ட் நீங்க உங்களுக்கே மார்க் கொடுக்குறீங்களே அது சொல்லுவாங்க இன்னர் ஸ்கோர் கார்டு. அண்ட் இந்த நம்பர் நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா as a person நீங்க எப்படி grow ஆயிருக்கீங்கன்றத பொறுத்து. உதாரணத்துக்கு நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட ரீசன்ட் வீடியோ நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கத்திலே ரொம்ப ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பாத்தீங்கன்னா அவுட்டர் ஸ்கோர் கார்டுல இது ஒரு ஃபிளாப் வீடியோ. அப்படி நம்ம இத வியூஸை கன்சிடர் பண்ணோம்னா ஆனா என்னோட இன்னர் ஸ்கோர் கார்டுல இந்த வீடியோ ஒரு சக்சஸ். ஏன்னா இந்த வீடியோல நான் என்னோட 200% கொடுத்திருக்கேன். ரொம்பவே பேசிக்கான ஆட்களுக்கும் புரியுற மாதிரி உருவாக்கி இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான இன்வெஸ்டிங்ல இருக்கத்திலே ரொம்ப ஹையஸ்டான ப்ராஃபிட் கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி பத்தி உருவாக்குற முயற்சியில நானே நிறைய ரிசர்ச் பண்ணேன். அண்ட் இதுல பர்சனலா எனக்கு நிறைய விஷயம் கத்துக்க கிடைச்சது. சோ நீங்களும் இன்னர் ஸ்கோர் கார்டு மீது ஃபோக்கஸ் பண்ணணும் அவுட்டர் ஸ்கோர் கார்டு மீது இல்ல. இதனால நீங்க ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க உங்களை பத்தி. சோ இதுதான் அந்த 10 சயின்ஸ். இது உங்களுக்கு தெரிவிக்குது நீங்க உங்க லைஃப்ல ஃபைனான்சியலி சரியா இருக்கீங்களான்னு. இதுல உங்களுக்கு எவ்வளவு சயின்ஸ் மேட்ச் ஆயிருக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு 6 சயின்ஸ் மேட்ச் ஆயிருக்குன்னா அப்ப நீங்க கமெண்ட் பண்ணலாம் 6/10. பட் அதுவே 5 விட கம்மியான சயின்ஸ் மேட்ச் ஆயிருக்குன்னா அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. முயற்சி பண்ணுங்க இந்த சயின்ஸ் உங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கு. கூட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது இனி சூழ்நிலையில ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவ்வளவு செலவாகுது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும்னா சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் போனாலே அதோட ரேட் எங்கேயோ போயிருது. சோ பாலிசி பஸரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கோ ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் அண்ட் நாலேஜபிள் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு. Until keep learning and keep growing. Thank you for watching.